சொல்லியிருந்தானா கூட்டு போய் நைஸாக அறுத்துருப்பார். கேட்டு அறுக்க சொல்லிக்கிறான், உன் மகன்கிட்டயே கேளு. இப்போ இதில் நம்ம குர்பானி விஷயத்தில் இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். அதே அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே அந்த தியாகத்தில் யார் வராங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஏன்னா இவருக்காவது பையனாக இருக்கணும், இவருக்கு தான் தலையை கொடுக்கணும். பையனாக இருக்கிறது கூட இன்றைக்கி வந்து செஞ்சிடறான்ல, இந்த நரபலி கொடுத்துட்றான், இந்த இது கொடுத்துட்றான். தன்னையே அறுத்துட்டு பலி கொடுறானா கொடுப்பானா? புதையல் எடுக்கணும், அது எடுக்கணுங்கிறதுக்காக கிடையாது. இப்போ இந்த இடத்துல அவர்கிட்ட கேட்குறாரு, என் கனவு கண்டேன், உனது கருத்து என்ன என்பதை சொல், உன் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கிறார். அதற்கு அவர் கூறினார், என் தந்தையை, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்படுகிறதோ அதை செய்து விடுங்கள். அவருக்கு தெரியுது நபியுடைய கனவு, இது வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை, இது சும்மா கனவு கிடையாது. அதுவும் பாருங்கள், அல்லாஹ் வந்து எப்படி பண்ணுறான் பாரு. இந்த மாதிரி ஒரு கனவு வந்து நபியுடைய கனவு இறை கட்டளை, வஹியுடைய செய்தி. ஆனால் அதே வஹி எப்படி கொண்டு வந்திருக்கலாம்? அல்லாஹ் நினச்சா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இந்த உத்தரவு போட்டிருக்கலாம். அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார்? இப்ராஹிம் நபி சரியாக லாக் ஆகிருப்பார், வேற ஆப்ஷனே கிடையாது. இப்போ இந்த கனவாக கொடுத்ததுனால அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவர் குழப்பத்தில் ஆகிருப்பார்ல, அல்லாஹ் எனக்கு கனவாக காட்டுறானா, இதோடைய நோக்கம் என்னவா இருக்கும்? கட்டளை தெளிவாக புரியல அவருக்கு, நோக்கம் என்னவா இருக்கும்? அறுக்கிற மாதிரி காட்டுறானா இல்லை அறுக்கவே சொல்கிறானா, ஏதோ புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான். ஏன்னா தெளிவாக சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? தெளிவாக சொன்னாலே புரியலைங்களே ஜி அப்படின்றோம். ஏன்னா புரிஞ்சிருச்சுன்னா நமக்கு கஷ்டம். அதனால் தெளிவாக சொன்னாலே தெரியாம மாதிரி நடிப்போம். ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான்? கலங்களாக ஒரு கட்டளை போடுறான். எவ்வளோ பெரிய கட்டளை, நெஞ்சில் பாறாங்கல் தூக்கி வைக்கக்கூடிய அளவு கட்டளை. ஆனால் அவர் எப்படி ஆய்வு பண்ணுறாரு? நோண்டி நோண்டி இது இறை கட்டளையாக இருக்குமா? இதுதான், இப்படி தான் நாமளும் குரானை தேடணும். நம்ம மேலோட்டமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லி இதுதான் சொர்க்கம் அப்படின்றோம். நம்ம வேற ஒரு சில விஷயங்கள் பேசுனா, அட விடுங்க இவங்க தான் சொல்கிறாங்கல்ல, அதான் அப்படி கிடைக்கலாம்ல, அட ரையான்னு ஒரு வாசல் இருக்குல்ல, நோன்பு வச்சுட்டு போயிடலாமே, ஹஜ்ஜு செஞ்சு அன்று பிறந்த பாலகனாமே அப்படின்னு பூந்துட வேண்டியதுதான். அன்று பிறந்த பாலகனுக்கு என்ன கணக்காக இருக்குது? அட உம்ரா பண்ணால் 2 வருஷத்துக்கு உண்டான பாவ மன்னிப்பு கிடைக்கதானே செய்யுது, அப்படி போயிடுறோம். ஆனால் மற்ற ஏராளமான வசனங்கள் நம்ம நோன்றதில்ல. இப்போ இறை கட்டளைகள் தானே, அதில் என்ன இருக்குது? எனக்கு நான் அங்கேயே ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா, இந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு புரியாமலே நான் கடந்து என் வாழ்க்கையை வந்துட்டேனா, அப்படி யோசிக்கணும். அவங்க யோசிக்கிறாங்க, கேட்குறாங்க, என் தந்தை உங்களுக்கு என்ன கட்டளையிடப்படுகிறதோ அதை செய்து விடுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக காண்பீர்கள். அப்போ இந்த கனவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தவறான விஷயம், இன்னும் ஆலிம்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்க? இப்படி ஒரு கனவு நம்ம காண்டோம்னா நம்ம பசங்க என்ன சொல்லுவாங்க? பைத்தியகாரத்தனமாக வளருது. ஆமாம், உண்மைதான். ஏன்னா அல்லாஹ்வுடைய இறை தூதர்களுடைய கனவும் நம்முடைய கனவும் சமம் கிடையாது. நம்ம கனவுல இன்றைக்கி வந்தால் என்ன அர்த்தம்? அது சைத்தானு வந்து சொல்லிட்டு போயிருக்கான்னு தான் அர்த்தம். அப்போ இதை ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார்? பொறுமையாக இருக்கிறாரு, தன்னுடைய உயிரை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அறுத்துருங்கன்னா என்ன அர்த்தம்? வாங்க நல்ல சைஸாக ஒன்று, கொம்பு பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கி அறுத்துடலாம் இல்லை, தன்னையே அறுக்க சொல்கிறாரு. அதனால தான் அல்லாஹ் இவருக்கு என்ன கண்ணியம் கொடுத்தான் தெரியுமா? இஸ்மாயில் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்ன? நியாயமாக பார்த்தா இப்ராஹிம் நபி என்ன கேட்குறாரு? எனக்கு அப்புறம் என் வழி தோன்றல்களில் இமாம் ஆக்குங்கிறார். அல்லாஹ் ஆக்குனானா? ஆக்கலை. யார் ஆக்குனா? இசாக் நபி ஆக்குனா. நான் எப்படி என்ன பண்ணியிருக்கணும்? இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் சங்கிலி தொடர் இங்கே தொடங்கியிருக்கணும், அப்படி தான் நடந்திருக்கணும். அடுத்தடுத்த இறை தூதர்கள் எங்கே வந்திருக்கணும்? அந்த தொடர்ச்சியான இறை தூதர்கள் இங்கே வந்திருக்கணும். ஆனால் அல்லாஹ் அங்கே கொடுக்கல. ஏன்? எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு இறை தூதர் வருவார், உலகம் எங்கும் அவருடைய தீன் பரவவும், அந்த தீன் அவர் மறுமையில் எல்லாருக்கும் அந்தஸ்து யாருக்கு? ரசூல்லாக்கு. அதனால் எல்லாம் என்ன பண்ணோம்? ஒன்று நபி கொடுத்தான், இவருக்கு பரிசாக கொடுத்தான். அதனால் ரசூல்லாக்கு அந்த மார்க்கம் முழுமைப்படுத்துதல் எங்கே வச்சான்? ரசூல்லா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வச்சான். மறுமையில் முதல் கேள்வி கணக்கு யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முதல்ல சொர்க்கத்துக்கு போகிற கூட்டம் யார்? ரசூல்லாவுடைய உம்மத்து. இவ்வளோ பாக்கியங்கள் அல்லாஹ் எங்கே கொடுத்தான்? இஸ்மாயில் நபி கொடுத்தான். எதற்கு? தன்னுடைய உயிரை அவர் ப்ரெசென்ட் பண்ணார். இந்த அர்ப்பணிப்பு, அதே குணம் தான் பாருங்கள் அந்த வழி தோன்றல்களுக்கே இருந்துச்சு. அபூபக்கர், உமர், உஸ்மான் அலி, இவங்க இந்த எல்லா சஹாபாக்களுக்கும் அந்த குணம் இருந்துச்சா இல்லையா? உயிரை அவங்க பெருசாக நினைக்கல. அதே அவங்க என்ன உயிரை பெருசாக நினச்சாங்க? யார்? இந்த பனி இஸ்ராயல்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? உயிரை வந்து ரொம்ப பாதுகாத்தாங்க. ஆஹா உயிருன்னாங்க. ஆனால் இவங்க உயிரை கேர் பண்ணவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வாகனம் என்ன ஆகி போச்சு? அதே இஸ்மாயில் நபியுடைய அந்த வம்சத்தினரில் இன்றைக்கி என்ன ஆகி போச்சு? வாகன் வந்துருச்சு. அதெல்லாம் சொல்லிட்டான்ல, அநியாயக்காரர்கள் உங்களுடைய வாரிசாகவே இருந்தாலும் அநியாயக்காரர்களுக்கு என்னுடைய வாக்குறுதி சேராது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டான். அப்போ இந்த அடிப்படையில் இந்த தியாகத்தின் பரிசு தான் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இங்கே கொடுத்தான்ல, அந்த இடத்துல ஒரு ஏராளமான நபி இறை தூதர்கள் கொடுத்தான். கடைசியாக தூக்கி இமாமத்து இங்கே வச்சான். அந்த எல்லா இறை தூதர்களும் இவருக்கு பின்னாடி நின்று தொழுவு வச்சான். அப்போ அந்த அவ்வளோ பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான் இஸ்மாயில் நபியுடைய அந்த இதுக்காக. எதற்காகனா தன்னுடைய உயிரை கொடுத்தான். இறுதியில் அவ்விருவரும் இறைவனுக்கு முன்னால் முழுமையாக சரணடைந்தார்கள். மேலும் இப்ராஹிம் தன் முகனை முகங்குப்புற கிடத்தினார்.
அல்லாஹ் காட்டின ஒரே ஒரு சலுகை என்ன தெரியுமா? மகன் மூஞ்சி பார்த்து அறுக்காத, கழுத்து பின்னாடி அறு. இப்படி தானே அறுக்கணும், நமக்கு உத்தரவு என்ன? ஒரு ஆடு எதாக இருந்தாலும் என்ன, இந்த நரம் தான் இருக்கணும். அல்லாஹ் என்ன பண்ணான், நீ இப்ராஹிமாக இருக்கிறதுனால, உன் இலகிய மனத்தின் காரணத்தினால உன் மூஞ்சி பார்த்துட்டு அறுக்க வேண்டாம், குப்புற கடத்தி அடுத்து குப்புற கிடத்துறாரு. அது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், அப்போது நாம் அவரை அழைத்து கூறினோம், இப்ராஹிமே நீர் கனவை நனவாக்கி விட்டீர், நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி வழங்கணும். நிச்சயமாக இது ஒரு மகத்தான சோதனை. அல்லாஹ் சொல்கிறான், இது லேசுப்பட்ட எக்ஸாம் கிடையாதுங்க. அல்லாஹ் வாயிலிருந்து அல்லாஹ் எல்லாத்தையுமே எப்படி எடுத்துக்குவான்? அவ்வளோ பெரிய இது செஞ்சால் கூட என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு தான் அல்லாஹ்வுடைய மைண்ட் செட் இருக்கும். அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்ட்டிருந்து நல்ல பேர் அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், மகத்தான ஒரு சோதனையாக இருந்தது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மிக மகத்தான ஒரு சோதனையாக இருந்தது. மேலும் ஒரு பெரும் பலியை ஈடாக கொடுத்து அக்குழந்தையை நாம் விடுவித்து கொண்டோம். அதற்கு பதிலாக ஒரு பலியை அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டான். பின்னர் தோன்றிய தலைமுறைகளில் அவருடைய புகழையும் நற்பெயரையும் விட்டு வைத்தோம். இது 37 அத்தியாயத்தில் 100 வசனத்திலிருந்து 108. அப்போ இந்த விஷயத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியோடைய இந்த தியாகத்தை நாம் மைண்டில் வச்சுக்கணும். இந்த அறுக்கப்போன அந்த சம்பவம் மட்டுமல்ல, அவர்களுடைய முழு வாழ்க்கை, அந்த முழு வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அதனால் வருடம் வருடம் அவங்களுடைய கண்ணியப்படுத்துகிறான் அல்லாஹ். அந்த கண்ணியம் கூட எதுக்கு, அவங்கள்ட்ட இருந்து பரக்கத்திற்கு அப்படிங்கிறதுக்காக அல்ல, இதற்காக. இப்போ அதே அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையே இருக்கு இல்லையா, நமக்கும் பல கட்டளைகள் மூலம் அல்லாஹ் சோதிக்கிறான். இப்ராஹிமை பல கட்டளைகள் மூலம் சோதித்தோம், நமக்கு கட்டளை இல்லையா இருக்குது. அது குர்ஆன் ஃபுல்லாக தெளிச்சு விட்டுருக்குறான். எப்படி இப்ராஹிம் நபியுடைய கனவு கலங்களாக இருக்குது, அதோடைய விளக்கத்தை தேடி அவங்க கண்டுபிடிச்சாங்களோ, அதே மாதிரி குர்ஆனில் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அங்கங்கே பொதிஞ்சிருக்கு. ஒவ்வொரு சூறாலையும் அந்தந்த இடத்துல என்ன இருக்குது, அந்தந்த இடத்துல இருக்குது. அதை நாம் எடுத்து லிஸ்ட்டு போடணும். ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை கடமை என்ன, தனி மனித வாழ்க்கையின் அடிப்படை கடமை என்ன, கூட்டு வாழ்க்கையின் அடிப்படை கடமை என்ன, கூட்டு வாழ்க்கையின் அடிப்படை கடமை என்ன, அதைத்தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் நிராகரிக்கிறாங்க. இதுக்கு தான் தியாகமும் தேவை. தியாகம், இப்ராஹிம் நபி தொழுகிறதுக்கு தியாகம் தேவையா? அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு தியாகம் தேவை. இப்ராஹிம் நபி நோன்பு வைக்கிறதுக்கு தியாகம் தேவையா? அவர் மட்டும் சாப்பிடாமல் கடந்துடலாம். ஆனால் ஊரார்கிட்ட தாவா செஞ்சிருந்ததுன்னா தியாகம் தேவை. அதே மன்னர்கிட்ட போய் தாவா செய்யணும்னா தியாகம் தேவை. இந்த தியாக மனப்பான்மை நம்மகிட்ட அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அதுதான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், நமக்கும் பல இஸ்மாயில்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். இப்ராஹிம் நபிக்கு ஒரு இஸ்மாயில் அறுக்க சொன்னால, நம்ம வாழ்க்கையிலும் ஏராளமான இஸ்மாயில்கள் நம்ம வாழ்க்கையிலும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம ரொட்டீன் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இஸ்மாயில்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறோம் 9 அத்தியாயத்தில் 24. மொத்தம் 8 இஸ்மாயில் இருக்காங்க நமக்கு. அவங்க இப்ராஹிம் நபிக்கு எப்படி பல கட்டளைகள் மூலமாக அல்லாஹ் சோதிச்சானோ அது மாதிரி நமக்கு 8 இஸ்மாயில்கள் இருக்காங்க. அதற்கு அல்லாஹ் கொண்டு வர பாருங்க. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் 9 அத்தியாயத்தில் 24 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறான் அல்லாஹ். இந்த ஒரு 8 விஷயங்கள் ஒரு பக்கம், 3 விஷயங்கள் ஒரு பக்கம், இது ரெண்டையுமே அல்லாஹ் ஒரு போட்டி கொண்டு வரான். நபியை நீர் கூறிவிடுவீராக, உங்கள் தந்தையர், உங்களுடைய அப்பா அம்மாக்கள் 1, உங்கள் பிள்ளைகள், இப்போ பிள்ளை வந்துட்டாங்க பாருங்கள், இஸ்மாயில் வந்துட்டாங்க, 2வது 3வது உங்கள் சகோதரர்கள் 3வது 4வது உங்கள் மனைவியர் 4, 5வது உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் 5, 6வது நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள், 6, தேக்க நிலை ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகிற வணிகம், 7 பிஸ்னஸ், சம்பாதிக்கிற செல்வம் ஒரு பக்கம், இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ், அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் 8வது உங்களுக்கு விருப்பமான இல்லங்கள், ஆசாசியாக கட்டுற வீடு. இது 8 விஷயங்கள் ஆகியவை அல்லாஹ்வையும் அவனோட தூதரையும் விட, அல்லாஹ்வை விட, அதான் 8 விஷயங்கள் ஆயிடுச்சா. இதுக்கு எதிராக நிற்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும், 2வது அல்லாஹ்வுடைய தூதர், 3வது அவனுடைய வழியில் பாடுபடுவதை விட உங்களுக்கு விருப்பமானதாக ஆகிவிட்டால், இந்த 8 விஷயங்களை விட இந்த 3, அதாவது இந்த 3 விஷயங்களை விட இந்த 8 விஷயங்கள் உங்களுக்கு விருப்பமானதாக ஆகிவிட்டால் அல்லாஹ் தன்னுடைய தீர்ப்பினை உங்களுக்கு செயல்படுத்தும் வரை நீங்கள் எதிர்பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருங்க, மறுமையில் என் முன்னாடி நில்லுங்க, அப்புறம் உங்களை என்ன கவனிக்கிறேன், எப்படி கவனிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அல்லாஹ் தீய சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதில்லை, இந்த கெட்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஹிதாயத்து காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் 9 அத்தியாயத்தில் 24 வசனம். இப்போ இந்த இடத்துல இந்த கூட்டு வாழ்க்கை முறை நான் சொன்னல, இந்த அரசியல் பொருளாதார இந்த கூட்டு வாழ்வியல் முறைகள், அதில் தான் இந்த 8 மோதும். தொழுகும்போது இந்த 8க்கு ஏதாவது பிரச்சனையா? தொழுதா அம்மா ஏதாவது சொல்ல போகிறாங்களா, பெற்றோர் ஏதாவது சொல்ல போகிறாங்களா, சகோதரனை ஏதாவது சொல்ல போகிறானா, இல்லை இந்த வியாபாரம் குறுக்கணிக்குதா? தொழுகை ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கோம், பிஸ்னஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கும்.
தொழுகை ஒரு பக்கம் நடந்துட்டு, இன்னும் சொல்லப்போனால் அம்மா சந்தோஷப்படுவாங்க. பெற்றோர் என் குழந்தை 5 நேரம் தொழுது வீணாக போயிட்டான்னு எந்த பெற்றோராவது சொல்லுவாங்களா? கிடையாது. அப்போ எங்கே மோதுது இது? அப்போ அல்லாஹ் சொல்கிறான்ல, அல்லாவை விட, அவன் தூதரை விட, அவன் பாதையில் பாடுபடுவதை விட. இப்போ அந்த 3வது கொண்டு வரான் பாருங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய மிஷன், அல்லாஹ்வுடைய பணி. இந்த கூட்டு வாழ்வியல் முறையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வது. இதற்கு என்ன தேவைப்படும்? ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன் தேவைப்படும். அம்மா சொல்லுவாங்க சம்பாதிக்க போன்ட்டு, ஆனால் நாம் நேரத்தை ஒதுக்குறது வேறு விதத்துக்கு இருக்கும். நாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்? அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைக்கிறதுனா சாதாரண காரியம் இல்லை. நீங்கள் அரசியல் இன்னைக்கு கட்சி தொடங்கிடுங்க. இன்றைக்கி ஒரு கட்சியுடைய வேலை எவ்வளோன்னு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அந்த கருத்தை, கொள்கையை மக்களிடம் பரப்பணும். ஃபஸ்ட்டு மக்களுக்கு அதை புரிய வைக்கணும். அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? விதவிதமான வழிமுறைகளை கையாளணும். ஒரு விஷயத்தை நீங்கள் பரப்பணும் அப்படின்னா என்ன ஆகணும்? பரப்புறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த விஷயம் நீங்கள் டோட்டலாக ஸ்டடி பண்ணணும். எடுத்து பரப்பிடுங்க. இஸ்லாத்தை சொல்லுவதாக வந்திருக்கேன். என்ன சரி, இஸ்லாம் என்னங்க சொல்லுது? அது வந்து தான் எல்லாரும் நீங்கள் நம்ம எல்லாம் சொல்லுவோம், எங்களுக்கு சொல்ல தெரியாதுங்க, நீங்கள் சொல்ல தெரியும். நான் எனக்கும் சொல்ல தெரியாது தான். அதற்காக பாடுபடுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சொல்ல தெரியும் அளவிற்கு தன்னை வளர்த்து கொள்வது, கல்வியை தேடுவது, தெரிஞ்சவர்களிடம் கற்றுக்கொள்வது, இது முதல் ஸ்டேஜ். இதற்கெல்லாம் என்ன ஆயிரும் தெரியுமா? ஓடும், டைம் ஓடும். குர்ஆனுடைய விளக்கங்கள் கற்றுக்கிறது சாதாரண விஷயமா? ஒரு நாளில் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஒதுக்கியானு வேறு வழி இல்லை. அப்பா என்ன சொல்லுவார்? ஓவர் டைம் பார்த்து சம்பாதிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்பா சந்தோஷப்படுவார். மகன் சூப்பர், 500 இடத்துல 700 கொண்டான்ட்டான், 1000 இடத்துல 1500 கொண்டான்ட்டான். வேலைக்கு போகிற பையன் வீட்டில் உட்காந்து புக்கை நோண்டிட்டு இருக்கிறான். இப்போ என்ன நடக்கும் வீட்டில்? ட்ரீட்மெண்ட்டு. இவன் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கிறான். அவங்களுக்கு அதான் தெரியும். அப்போது இந்த 8 விஷயங்கள் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்குவதற்காக அல்லாஹ்வுடைய, அதான் சொல்கிறான், அல்லாஹ்வை விட, அவனுடைய தூதரை விட, அவன் வழியில் பாடுபடுவதை விட. அந்த அவன் வழியில் பாடுபட நீங்கள் இறங்குங்க. இந்த 8ல் ஏதோ ஒரு இஸ்மாயில் வந்து உங்கள் முன்னாடி நிற்கும். அந்த இஸ்மாயிலை நீங்கள் என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணியே ஆகணும். அது வியாபாரமாக இருக்கும். என்னங்க பண்ணுறது? எங்களுக்கு ஷெட்யூல் அப்படி ஆகிப்போச்சு, பிஸியாக நாங்கள் அப்படி வாழ்க்கையை எங்கள் சிக்கிட்டோம், எங்கள் வாழ்க்கையை அப்படி நெருக்கி, வேறு வழி இல்லை. எவ்வளோ நெருக்குதோ அதுக்குள்ளே நீங்கள் டைம் கட் பண்ணி ஆகணும். நீங்கள் வேலை செஞ்சால் தாங்க 3 வேளை சாப்பிட முடியுது. இல்லை, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நான் வேலை செஞ்சதாங்க 3 வேளை. அப்படியா? நல்ல விஷயம். 2 வேளை சாப்பிடுங்க. நாளையிலேருந்து 2 வேளை சாப்பிடுங்க. அல்லாஹ் கொடுத்த ஆற்றலிருந்து உங்களுடைய சொகுசை குறைச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த 1 வேளை சாப்பாடுடைய டைம் இருக்குல்ல, அந்த டைமை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொடுங்க. இது தான் அல்லாஹ் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்குறான். அது இல்லாமல் வருஷத்தில் ஒரு நாள் அதுவும் போய் ஆடு வாங்கிட்டு வந்து இதை கொடுத்துட்டு நாம் குர்பானி கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வாங்க, உங்கள் குர்பானி எங்கே போய் சேர்ந்துச்சுங்கிறத நான் காட்டுறேன். அல்லாஹ் சொல்கிறான், இதுக்கு பேர் இல்லை குர்பானி. டெய்லி கொடுக்கணும் குர்பானி. வருஷம் இல்லை, டெய்லி குர்பானி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். சில சமயம் அதான் சொல்கிறோம்ல, இந்த 8ல் சிலது ஒன்று தூக்கியே போட வேண்டியது வரும். மனைவி பிரச்சனை பண்ணும், எப்போ பாரு எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு, எப்போ பாரு ஏதோ ஒரு வேலையில் எடுக்கிறாரு. அப்படியா? வேலையை தூக்கி போடணுமா, மனைவி தூக்கி போடணுமா? மனைவி தூக்கி போட்டு போயிட்டு வாராசா, உனக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் கிடைப்பார், உனக்கு நல்லா ஊர் சுற்றி காட்டுறவர் கிடைப்பார். உனக்கு இன்னும் அடிப்படையான விஷயங்கள் கொண்டு, இன்னும் சொல்லப்போனால் அடிப்படையை விட கீழே போயிடும். இந்த அல்லாஹ்வுடைய தாயாக மாறிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? பேசிக்கை விட கீழே போயிடும். மௌலானா மௌதூதியில் என்ன பண்ணியிருப்பார்? மனுஷன் எப்போ இருந்திருப்பார்? பாதியாக ஜெயிலில் இருக்கிறாரு, அங்கே என்ன கிடச்சிருக்கும், அப்புறம் வேலை, அப்புறம் உட்காந்தா ஆஃபீஸு, அப்புறம் புக்கை தஃப்சீர் எழுத வேண்டியது, அதை பண்ண வேண்டியது, இதை பண்ண வேண்டியது, எவ்வளோ வேலை. பொது வாழ்க்கைக்கு போயிட்டீங்கன்னா இந்த தியாகம் வரும். இப்ராஹிம் நபி சரியாக கணவனுக்கு மனைவி நிறைவேற்றிய கடமைகள் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு டாவு போடக்கூடாது. அப்போ இப்ராஹிம் நபி எங்கே நிறைவேற்றினார்? ரசூலா என்ன பண்ணாங்க? வீட்டில் செலவு காசு இல்லை, எல்லாம் மனைவிமார்கள் என்ன பண்ணுறாங்க? இப்போ தான் ஆட்சியாளர் ஆகிட்டீங்களே, காசு கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க அப்படின்னு. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அல்லாஹ் இறங்குறான். இது பிரச்சனை வருந்தவொடனே அபூபக்கர் ரலியல்லாஹு வராரு. வந்துட்டு என்ன பண்ணுறாரு? பிடிச்சி ஆயிஷா ரலியல்லாஹு லெஃப்ட் ரைட் வாங்குறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடித்தாருன்னு தெரியுது, அடித்த மாதிரியும் ஞாபகம் இருக்குது, சரியாக நினைவு இல்லை. அடிக்கிறாரு. ஏன் ரசூல்லாவை காசு கட்டு டார்ச்சர் பண்ணுறீங்களா? உமர் ரலியல்லாஹு வந்தவொடனே எல்லா மனைவியும் ஓடுறாங்க. தான் மகள் மட்டும் இல்லை, கும்பலே ஓடுது. ஐயோ அப்படின்ட்டு, ரசூல்லாவை டார்ச்சர் பண்ணுறீங்களா? அவர் எவ்வளோ பெரிய பணியில் இறங்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் போய் சம்பாதிக்க காசு கட்டுறீங்களா? அதுவும் அவங்க கேட்டதில் நான் அநியாயமும் இல்லை, நியாயம் இருக்குது. என்னாச்சு? 3 மாதம் அடுப்பேரி இல்லைன்னா எந்த பொம்பளை தான் சும்மா இருப்பாங்க? 3 மாதமாக அடுப்பேரி இல்லைன்னா எந்த பொம்பளை சும்மா இருப்பாங்க? அவங்க கேட்டதும் அடிப்படை நியாயமானது, ஆனால் அதுவும் வந்து என்ன பண்ணல, கிடைக்கல அவங்களுக்கு. கடைசியாக அல்லாஹ் என்ன பண்ணுறான்? குர்ஆனில் வசனத்தை இறக்குறான், நபியை இவங்க உலக வாழ்க்கையின் கவர்ச்சியை எதிர்பார்க்குறாங்களா, விடுவிச்சிருங்கிறான். உலக வாழ்க்கையை கவர்ச்சி, அதான் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. இஸ்மாயில், இது யார்? மனைவிகள் இஸ்மாயிலாக வந்து நிற்கிறாங்க.
9ஐயும் ஒன்றா அறுத்துருங்க, வேலை முடிஞ்சது, டாட்டா காமிச்சிருங்க, உங்களுக்கு வேலையே மிச்சன்றாங்க. அல்லாஹ் தலாக் கொடுக்குறான். வேணுமா வாங்கிட்டு போயிருங்க, வாங்கிட்டு போயிருங்கன்னா அர்த்தம் என்ன? மறுமையில் நிற்க முடியுமா? எல்லாம் முன்னாடி போய் மனைவிமார்கள்லாம் பார்க்குறாங்க. அல்லாவே கழிச்சு விட்றான்னா இங்கே மட்டுமா கழிச்சு விடுவான்? கபூர்லேயும் கழிச்சு விட்ருவான், அரிசிலையும் நிழல்லையும் கழிச்சு விட்ருவான், எல்லாத்துலேயுமே கழிச்சு விட்ருவான். எப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு வர்றாங்க. இதுதான் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல கணவனுக்கு உண்டான கடமைகள் செய்வோம், மனைவிக்கு உண்டான கடமைகள் போயிட்டுருக்கோம். தீனா கடமையானா தீனை பிடிச்சிக்குவோம், கடமையை தூக்கி விட்டுருவோம். இந்த நேரத்தில் கடமை இறங்கணும், அதுக்கு நீங்கள் ஹாஜராக மாறணும். நாம் இப்ராஹிமா மாறணும், நீங்கள் ஹாஜராக மாறணும். மாறலை அப்படின்னா வேலைக்காகாது. அப்போ என்ன பண்ணுவோம்? தூக்கி போடணும். தூக்கி போட்டால் பரிசு. இந்த இடத்துல புருஷன் சரியாக கவனிக்கவில்லை, அதெல்லாம் கிடையாது, தூக்கி போடணும். அப்போ அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இந்த 8 விஷயங்கள் வாழ்க்கையில் எப்பவும் குறிக்கிடும் நமக்கு. எதுக்கு? அல்லாஹ்வுடைய தீனை, இந்த கூட்டு வாழ்க்கையில் முறை. ஏன்னா பெரிய சப்ஜெக்ட். இஸ்லாமிய பொருளாதாரம் என்ன போனீங்கன்னா இவ்வளோ புக்ஸ் இருக்கும். அதை உட்காந்து ஸ்டடி பண்ணி, அதை புரிஞ்சு, அதை கொள்கை நம்ம உள்வாங்கி, அதை மக்களுக்கு கிளியாரிட்டி கொடுத்து, ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை கடமை என்ன, அதுக்கு புக்கு எத்தனை 300-400 புக்கு எல்லாம் பெரிய பெரிய லைப்ரரியை நிரம்பி இருக்கும். அப்போ அதை படிக்கணும், அதை பரப்பணும், அதுக்காக பண்ணணும். மைண்ட் எல்லாம், அந்த சிந்தனை எல்லாமே அது ஊறி போயிடணும். அப்போ அதற்குண்டான வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கணும். அப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் நம்மளுடைய பாடுபடுதல் ஏதோ ஒன்று இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்த்துக்கணும். அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக அப்படின்னா அவங்க 2 பேர், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்க? அல்லாஹ் வந்து எதிர்பார்க்குறான் டெய்லி வந்து ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்க்குறாங்களா? ஒன்றும் இல்லை. அப்போ அந்த 3 சொன்னது அல்லாஹ் 3, ஆனால் உண்மையில் நிற்கிறது எது? அந்த ஒன்று தான். எது? அல்லாஹ்வுடைய மிஷன் தான். அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடும். அதற்கு பலம் கொடுப்பதற்காகத்தான் நமக்கு வணக்க வழிபாடுகள். புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடும் போது சோர்ந்துடும். என்னடா எல்லா பக்கமும் பிரச்சனையே வருது, எல்லா பக்கம் அணை கட்டுறாங்களே அப்படின்னு பிரச்சனை வரும். அப்போ மனசு தொய்ஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? தொழுகையை ஏற்படுத்துகிறான். தொழுகை எதுக்கு? தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். தொழுகையே உதவி இல்லை, தொழுகையின் மூலம் வேற ஒன்றுக்கு உதவி தேடுங்கள். அந்த வேற ஒன்று என்ன? அதுதான் இது அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடுதல். அப்போ அந்தக்கான உதவி தேடுறதுக்கான சாதனங்கள் தான் அல்லாஹ் வசீலா தான். அது எது? இபாதத்துகள் என்ன? வசீலா, சாதனங்கள். எதற்கான சாதனங்கள்? அல்லாஹ்வுடைய வழியில் நாம் பாடுபடும் போது நாம் உருக்குலைந்தாமல் இருப்பதற்கும், பின்வாங்காமல் இருப்பதற்கும், தடுமாறாமல் இருப்பதற்கும், இந்த 8 விஷயங்களை தூக்கி போடுவதற்கும் அது நமக்கு பலம் கொடுக்கும். டெய்லி அல்லாஹ் நாம் நினைச்சு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? பசுமையாக அல்லாஹ்வுடைய நினைவு நம்முடைய உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த 5 நேர தொழுகைகள் இதெல்லாமே அல்லாஹ் கொடுக்குறான். இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடுவதை விட்டுட்டு வெறும் இந்த வணக்க வழிபாடுகள் தான் அல்லாஹ்வுடைய பாதைன்னு தப்பாக நினச்சிக்கிட்டோம், மாட்டிக்குவோம். புரியுதா இல்லையா? அப்போ மாட்டிக்குவோம். மாட்டிக்கிட்ட பஸ்ஸில் போய்ட்டு, பஸ்ஸு எதுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு தான். ஒரு ஊருக்கு போகணும், கோயம்புத்தூர் போகணும், அதுக்கான டிக்கெட்டு தான் எது? சாதனம். நேராக ஒருத்தன் போகிறான் அறிவாளி, பஸ்ஸில் போனான், கண்டக்டர் 100 ரூபா கொடுத்தான், டிக்கெட் வாங்கினான், இறங்கி வந்துட்டு உக்காண்டான். இவன் என்ன போய் சொல்கிற? கேட்டால் என்னங்கிறான்? என்கிட்ட கோயம்புத்தூர் டிக்கெட் இருக்குது, கோயம்புத்தூர் நான் போய் சேர்ந்துருவேன். எப்போ போக முட்டாள், பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன், டிக்கெட்டு மட்டும் வச்சுக்கிட்டு நான் கோயம்புத்தூர் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான்ல. இப்படி சொர்க்கத்துக்கு போகிறவங்க நினைக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறான்? கையை திறந்து வச்சுக்கிட்டு வாயில் தண்ணி பூந்துருன்னு ஆசைப்பட்றான்ல, அந்த மாதிரி கூட்டம் இதுங்க. இந்த இப்படி ஒன்றுமே அல்லாஹ்வுடைய தீனுக்காக பண்ணாமல் கைகளை விரித்து வைத்து கொண்டு தண்ணீர் தானாக வாய்க்குள் சென்று விட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. இப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இல்லாமல் நாமளும் இப்ராஹிம் நபியுடைய அனைத்து தியாகங்களையும், ஒரு குர்பானி இல்லை, எல்லா தியாகமும். ஏன்னா ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த ஆடு குர்பானி கொடுக்கறது ஒரு பெரிய தியாகம். இதில் சென்டிமெண்ட்டு வேறு. ஆனால் அந்த ஆடு அப்படியே அறுத்துடக்கூடாதுமா, அங்கேருந்து வாங்கிட்டு வரணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஃபினேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த ஆடு எப்படி இருக்கணும், அது கொம்பு எப்படி இருக்கணும், அது சைஸ் எப்படி இருக்கணும், அது செம்மறியாதா, அதில் எருமா இருக்கலாமா, அது ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு. ஃபோக்கஸ் எங்கே பண்ணணுமோ அதை விட்டுட்டோம். அதில் அந்த ஆட்டுக்கும் நமக்கு பாசமாம்மா. அந்த ஆடு வாங்கிட்டு ஆசாசியாக வர்றோம், 2 நாள் அதை தடவி கொடுக்குறோம், அப்படி வளர்த்துறோம். கடைசி அதை அறுக்கும்போது இப்ராஹிம் நபி எப்படி இஸ்மாயில் நபி அறுக்கும்போது அந்த ஃபீலிங் இருந்துச்சோ, எப்படியா ஃபீலிங் வரும்? கசாப்பு கடைக்காரன் டெய்லி அறுத்துட்டு இருக்கான், அவனுக்கு ஃபீலிங் வந்துச்சா? உண்மையாக சொல்லுங்க, யாருக்காவது ஃபீலிங் வந்துச்சா? அந்த ஆடு அறுக்கும்போது இந்த ஃபீலிங் வந்துச்சா? ஐயோ இதை அறுக்கிறோமே. ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்கு 5 கிலோ எடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு 6 கிலோ எடுக்கிறதுக்காக என்ன பண்ணி ஆடாக அறுத்துட்டீங்க. கறி கடைக்காரன் போனால் விரும்பின பீஸ் தரமாட்டான். இது வேணும் அது வேணும்னா எல்லாம் கலந்து தாமா வரும் அப்படிம்பான். இது நம்மளே அறுத்துக்கிட்டால் நமக்கு தேவையானது எடுத்து வச்சுட்டு தேவையில்லாதது குர்பானி கொடுத்தோங்கிற பேரில் அது தர்மமும் பண்ணிக்கலாம். இது நமக்கு பெனிஃபிட் தான், ஆக்சுவலாக தேவைப்படுது. இன்னும் பெரிய ஃபேமிலி இருந்தால் ஒரு ஆடே பத்துறதில்லை, அம்மா வீட்டுக்கெல்லாம் 2 ஆடு போயிடுது. அப்போ ஆடே வந்து நம்ம பேசிக் தேவையே கறி ஆகிப்போச்சு.
அதனால் வந்து குர்பானி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அப்படி குலுங்கி அந்த அறுத்துக்கிட்டு ஆடை அறுத்து இது மக்சது கிடையாது. இப்போ இப்ராஹிம் நபியுடைய அந்த தியாகங்கள் அதுதான் வந்து மக்சது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறேன் இந்த சூரா ஹஜ்ஜில் 22 அத்தியாயத்தில் 37 குர்பானியோட டெஃபினேஷன் அல்லாஹ் சொல்கிறான். அவற்றின் இறைச்சியும் ரத்தமும் அல்லாஹ்விடம் போய் சேருவதில்லை. இறைச்சியும் ரத்தமும் அல்லாஹ்கிட்ட போய் சேர்றதில்லை. ஆயினும் உங்களின் இறையச்சமே அவனிடம் போய் சேருகிறது. அதனால் ஆடை இருக்கிறது என்ன இறையச்சம்? அறுத்தி எடுத்து ஒரே போட்டு அறுத்தோடமும் முடிஞ்சு போச்சு. அடுத்து விட்டு இந்த நாஸ்டாவுக்கு இது இந்த உள்ளகிற ஐட்டம் மீதி எல்லாம் மத்தியானம் பிரியாணிக்கு வேலை முடிச்சிருக்கு. இதுக்கு எங்கே இறையச்சம் இருக்குது? இறையச்சம் என்னன்னா இப்ராஹிம் நபியுடைய இந்த வாழ்க்கை, அதுதான் இறையச்சம். அந்த கத்தி வைக்கும் போதெல்லாம் இப்ராஹிம் நபி ஞாபகம் வரணும். இப்ராஹிம் நபியுடைய எல்லா கட்டளைகளும் ஞாபகம் வரணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த கட்டளைகளும் ஞாபகம் வரணும். அதற்கு அடையாளமாக செய்யப்படும் ஒரு சடங்கு, இறைவா நான் இதை அறுக்கிறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட்ஸில் அந்த தாட் இருக்கணும். அந்த தாட் இறைவழியில் பாடுபடுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி இருந்துக்கிட்டு அறுத்தீங்கன்னா அந்த குர்பானி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும். இவ்வாறு அவனே அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதற்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆடு அறுக்கிறது வழிகாட்டுதல் இல்லை, இந்த குரானை இறக்கணும் இல்லை, அதுதான் வழிகாட்டுதல். அதற்காக பெருமைப்படுத்துன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நபியை நற்பணி புரிவோருக்கு நற்செய்தி சொல்லுகிறேன். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நல்ல பணி செய்வர்களுக்கு நற்செய்தி. அப்படின்னா ஆடு அறுப்பவர்களுக்கு நற்செய்தி நல்லா சொல்லலை. அப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய குர்பானியை அர்த்தம் உள்ளதாகவும் அல்லாஹ்வுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடியதாகவும் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு ஒரு தொடக்கம் வேணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன? கற்றுக்கிறது தான், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. எடுத்த உடனே பெரிய பெரிய சாதனைகள்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. முதல்ல அல்லாஹ்வுடைய தீனுக்காக கற்கும் அந்த நேரத்தை அதிகப்படுத்தணும். அதற்கு தேடலில் நாம் இறங்கணும். எங்கே கிடைக்கும் அல்லாஹ்வுடைய தீன் அப்படிங்கிறது தேடல் இறங்கணும். ஏன்னா குரான், ஏன்னா ஆளுக்கு இன்றைக்கி தீனுக்கு வந்து சென்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? எங்களிடம் மட்டுமே சுத்தமான தீன் இருக்குது, வேறு எங்கேயும் கிளை கிடையாதுன்னு ஒவ்வொரு ஜமாத்தும் வந்து அறிவிப்பு செய்யுது. ஒரு ஜமாத்துடைய அழைப்பை மட்டும் இறங்கி போயிடாதீங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை பாருங்கள். அந்த வேதத்திற்கு உங்களுக்கு அந்த ஜமாத்து சொல்கிற விளக்கங்கள் உள்ளத்தை டச் பண்ணுதான்னு பாருங்கள். ஒரு ஜமாத்துடைய கருத்தை மட்டும் கேட்டுக்காதீங்க. அந்த குரான் வசனத்தை எடுத்துங்க, அதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட சொல்லக்கூடிய அவர் அந்த விளக்கங்களை எடுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய உள்ளம் சரியானதாக இருந்தால் சரியான விளக்கம் எது என்பதை அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் போடுவான். அப்படியாப்பட்ட அந்த தேடலை தொடங்குவதற்கு மிகப்பெரிய தியாகம் தேவை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப டைம் படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் வந்து படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கல்வியை தேடக்கூடிய மக்களாக முதல்ல நம்ம இந்த குர்பானியை நம்மளுடைய தொடங்கணும். கல்வியை தேடி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் அல்லாஹ்வுடைய தாயியாக மாறி அடுத்தடுத்த ஸ்டேஜில் அல்லாஹ் நம்மளுக்கு மேலும் நேர்வழி காமிச்சு நம்மளை இழுத்துட்டு போவான். அப்படிப்பட்ட மக்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.